வெல்கம் டு அனிமே எஜுகேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ மேட் அ ஃப்ரெண்டு வித் செகண்ட் ப்ரீ டெஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் உடைய எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோபமாக கேட்டுனுக்கிறா. எதுக்குடா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸில் எல்லாரும் அமைதியாக இல்லாமல் மாக்கியை பார்த்து இப்படி பண்ணுறீங்க, ஏன் உங்களுக்கு அவனுக்கு பிடிக்காதா அப்படி சொல்லி பார்த்தா செம கோபமாக கத்தி விட்டுறா. இதை கேட்டோடனே அவனுக்கு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தலை குடிச்சிடுறானுங்க. அப்போ யூ வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் கிட்ட போய் கேர்ள்ஸ் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறா. டீச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஊமி வந்து ஈவோட தலையே ஒரு தட்டி தட்டி டாய் உன் நோக்கம் எவ்வளோதான் நல்லதாக இருந்தாலும் பட்னா நீ சொன்னதால கிளாஸில் இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டாங்க பாரு அப்படி சொன்னோம். இதை கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா யூக்கு சீரியஸாக கைது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவள் எல்லா சாரி கேட்குறா. அப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமி சரி சரி நீ சாரி கேட்டதால இதெல்லாம் முடிஞ்சிச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் தான் வின்னர் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெட்டர் எடுத்து கட்டுறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா யூ என்ன அதை காட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வரா. ரைட் உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாக்கியும் மண்டிலே தட்டி உடனே வந்து பார்த்தீங்கன்னா மண்டிலே தட்டி நான் தான் சொன்னேன்ல நான் தான் வின்னர், இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அவங்க கூட இருக்க போகிறேன் அடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படி சொல்லுது. இதை கேட்டோடனே யூவும் ஒத்துக்குது. இப்போ கிளாஸ் எல்லாம் முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பர்ப்பா, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டு அப்படி சொல்கிறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஊமி இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுற ஆள் கிடையாது, யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள், நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்ல பேர் வாங்கணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டே இருப்பேன் அப்படி வந்து தான் சொல்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபெஸ்டிவலில் இவங்க கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணுற வேலை வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் செம்மையாக சலிச்சுக்கிறாங்க. அப்போ ஒன்றே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூமி தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஐடியா கொடுக்குறா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ப்ளே பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம காஸ்ப்ளே பண்ணி காஸ்ப்ளே கஃபேவே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம் அப்படி வந்து தான் சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸைட் ஆகிடுறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்கிற அழகான பொண்ணுங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காஸ்ப்ளே பண்ணுவாங்க சொல்லி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூமி இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ப்ளே பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறதால கிளாஸில் இருக்கிற அழகான பொண்ணான யூவை வந்து பார்த்தீங்கன்னா நான் காஸ்ப்ளே பண்ண வச்சு அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் தான் வாங்குவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் பிளான் போடுறான். அப்போனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு வந்து தான் கேட்குறாங்க. ஆனால் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுக்குறதால ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மோசா காட்டு செய்யலாம் அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். இதை கேட்டோடனே பார்த்தீங்கன்னா யூவுக்கு சரி ஜாலியாகிடுது, ஊமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஜாலியாகிடுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வேறு எந்த ஐடியாவும் கொடுக்கறதுனால இந்த ஐடியாவே ஃபைனல் பண்ணிடுறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அது சொன்னதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜிலாம் போயிட்டு அப்படின்னு வந்து போய் பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஊமி தான் வந்து பார்த்தீங்கன்னா லாட்ரி பேப்பரை மாக்கி கிட்ட காட்டுறா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எழுதலை, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கவே இல்லை, யூவையும் உன்னையும் காப்பாற்றுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜெயிச்சு தான் சொன்னேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. இதை கேட்டுதான் மாக்கிக்கு சரி சாக்காயிடுது. மாக்கி ஒன்னே ஊமியோட பேப்பரை வாங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்துட்றான். நீ ஜெயிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்கோசம் ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊமி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆடாச்சா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒழுங்காக வரைய முடியல, நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் என்ன இருக்கோ அப்படியே தான் இது பார்த்தீங்கன்னா எடுத்து வரைகிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறேன், எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வரைய தெரியல அப்படி சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து யூமி வந்து பார்த்தீங்கன்னா கதறான், இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் வரைகிறீங்களா, சரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா வரைகிறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வரைய ஆரம்பிக்கிறான். வரைஞ்சி காட்டுறதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சீரியஸ் ஆகும், என்ன நீ வந்து சூப்பராக வரைகிறியா ஆட்டில் அப்படி சொல்லி. ஊமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே சீரியஸாக ஆயிடுது. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோகமாக வரா. உடனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யூமி கிட்ட கேட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறா. இதை பார்த்தோன்னே யூமி வா இது ரொம்ப சூப்பராக இருக்குது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டை வரைய போகிற அப்படி சொல்லிடுறா. இதை கேட்டோடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் நீ நல்லா வரையணும்னு எனக்கு தெரியாது, அதனால் நீ நல்லா வரையிறா நீயே வரைஞ்சிது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்ச பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவள் கசக்கி தூக்கி போட்டுடுறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி ஊமிக்கு வந்து நீ ரெஸ்ட் எடு, நான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிடுறா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஊமி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட கரோக்கிக்கு போயிடுறா. அதே சமயம் ஹீரோவை காட்டினா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊமியோட நினைப்பாகவே இருக்குது, அவள் கூட ஜாலியாக கேம் விளையாடுறது எல்லாமே. அவள் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் அவனை மிஸ் பண்ணுற மாதிரி அவன் நினைக்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமிக்கு கால் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டு தான் கரோக்கில் இருந்த ஊமி என்னை மிஸ் பண்ணுறியா என்ன, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுறியா அப்படி சொல்லி பார்த்து கேட்குறா. இதை கேட்ட உடனே மாக்கி இல்லை நல்லா உன்னை எதுக்கு மிஸ் பண்ண போகிறேன், உனக்கு ஹெல்ப் பண்ண தந்தாவா இல்லை கிடையாது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோன் வைக்க போகிறான். அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஊமி நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட கேம் விளையாடுறது அது பண்ணுறதெல்லாம் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். இதை கேட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா மாக்கிக்கு சரியான செய்யாயிடுறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமில் யூ வந்து என்னாச்சு உமி நீ ஏன் வந்து வெளில இருக்கிற அப்படி கேட்குறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உமி நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு வேலை வந்துச்சு அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக மாக்கியோட வீட்டில் வந்து ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க ஒன்றா சேர்ந்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கதவு வந்து பார்த்தா யூ தான் வந்து வந்துருக்குறா.
இந்த டைமில் வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு, பட் ஆனால் இங்கே ஊமி இருக்கான்னு தெரியும், ஊமி கொஞ்சம் கூப்பிட்றியா, ஊமி வெளியே வா அப்படி சொல்கிறா. இதை கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஊமி ரூம்லேருந்து வெளியே வரா. நீங்கள் 2 பேரும் எப்போ வந்து மீட் பண்ணுறீங்க, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது என்கிட்ட சொல்லவே இல்லை, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஊமி என்னை ஏமாத்துற அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா. நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தானே இருந்தோம், நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டேற அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா. உனக்கு ஏன் மேலே நம்பிக்கையே கிடையாதா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா யூ கேட்குறா. பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. அது ஞாபகம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா டப்புன்னு மாக்கி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த விட்டு கிளம்பிடுறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா யூக்கு சமசோகமாயிடுது. இப்போ அவன் போயிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி ஊமிக்கு காலெல்லாம் பண்ணுறான், டெக்ஸ்ட் பண்ணுறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஊமி எடுக்காத பார்த்தோன்னே அவனுக்கு சோகமாகுது. இப்போ ஸ்கூல் நடக்கிற அன்றைக்கி மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஊமி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கூட பேசிக்கிட்ட பார்த்து ஹீரோக்கு சிஜான் ஷாக் ஆகுது. ஹீரோ நினைக்கிறான், ஏன் இது மாதிரி நடிக்கிறா, அவன் மனசுக்குள்ள இவ்வளோ பெரிய பாரத்தை வச்சுட்டு எதுவுமே சொல்ல மாட்டாளே அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட தனியாக பேச ஆரம்பிக்கிறான். நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ ரெடியாக இருந்தனா என்கிட்ட சொல்லு, நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படி சொல்கிறா. உனக்கு சொல்ல வேணாம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல போகும்போது பூமி ஒன்னே பின்னாடி இருந்து மாக்கி பிடிச்சிட்டு சொல்கிறா, நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி இருந்தால் உன்னை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க, ஸோ அதனால் நானும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணேன் அப்படி வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் முடியிருக்க வெயிட் பண்ணு, நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன், உங்ககிட்டயும் சரி யூகிட்டயும் சரி அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டோடனே மாக்கியும் ஓகே சொல்லிடுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் அன்னைக்கு அவங்க செஞ்ச ஆட்டோக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செம ஹிட் ஆயிடுது. ஊமியும் மாக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊமி வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்கிறதுனால உனக்கு வந்து சோகமாக இருந்தால் என் கையை பிடிச்சிக்கோ, நான் வந்து பார்த்தா உனக்கு கம்ஃபர்டபுள் பண்ணுவேன் அப்படி சொல்கிறான். இதை கேட்டோடனையும் ஊமி என்ன என் கையை பிடின்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கிண்டல் பண்ணுறா. இல்லை இல்லை உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிரும், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லு இருக்குதுன்னா அப்படி சொன்னா, உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் விடு அப்படி சொல்லி பார்த்தா அவன் சொல்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாகியே உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமி அதெல்லாம் பிரச்சனை இல்லை சொல்லி பார்த்தா ஜாலியாக கை கோத்துக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வியூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வரா. பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட வந்துக்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மாக்கிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஊமி போயிட்டு என்ன நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா என்ன, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நிஜமாலே என்னோட ஃப்ரெண்ட்ஸாக என்ன அப்படின்னு கேட்குறா. இந்த கேட்டோடனே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் மூஞ்சி அப்படியே சோகமாகிடுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஊமிக்கிட்டேயும் சரி ஹீரோக்கிட்டேயும் சரி ஃப்ரெண்ட்ஸாக வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூக்காக தான். உடனே யூ கிட்ட சொல்கிறா, இவங்க 2 பேரும் எப்பவுமே என்ன ஃப்ரெண்டாகவே நினச்சது கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூ கிட்ட சொல்கிறா. யூ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா, இதெல்லாம் எப்போ நடக்க ஆரம்பிச்சதுன்னா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா யூ வந்து அவகிட்ட இருக்கிற இன்ஃப்ளூயரி கான்ஃப்ளிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் 4 வந்து பார்த்தீங்கன்னா முடியுது.